இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள். இணைந்திருக்கும் நான் சாம்பவி குமாரலிங்கம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். சுமார் 300 பேருக்கு இன்றைய தினம் இரட்டை பிரஜா உரிமை வழங்கப்பட உள்ளது. சிரசு ஜான் கில்ஸ் விசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள புனித சின்னங்களை கொண்டு வரும் நடவடிக்கை இன்று காலை குருநாகல் ரிதி விகாரையில் இருந்து ஆரம்பம். மே தினத்தை முன்னிட்டு விசேட வாகன போக்குவரத்து திட்டம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுப்பு. போலீசார் தெரிவிப்பு. பூகம்பத்தில் உருக்குலைந்த கலாச்சார கட்டடங்களை மீள நிர்மாணித்துக் கொடுப்பதாக ஜெர்மன் தெரிவிப்பு. சுமார் 300 பேருக்கு இன்றைய தினம் இரட்டை பிரஜா உரிமை வழங்கப்பட உள்ளது. கடந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்த காலப்பகுதியில் இரட்டை பிரஜா உரிமை வழங்கும் நடைமுறை இடைநிறுத்தப்பட்டிருந்த போதிலும் சிலருக்கு முறையற்ற விதத்தில் இரட்டை பிரஜா உரிமை வழங்கப்பட்டதாக பொது அமைதி மற்றும் கிறிஸ்தவ விவகார அமைச்சர் ஜோன் அமரதுங்க கூறினார். அதிகளவு பணம் அறவிடப்பட்டு மோசடியான மற்றும் முறையற்ற விதத்தில் கடந்த காலங்களில் இரட்டை பிரஜா உரிமை வழங்கப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் விரிவான விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் நன்கு ஆராய்ந்த பின்னர் 300 பேருக்கு பகிரங்கமான முறையில் இன்று இரட்டை பிரஜா உரிமை வழங்கப்படுவதாக பொது அமைதி மற்றும் கிறிஸ்தவ விவகார அமைச்சர் மேலும் தெரிவித்தார். சிரசு ஜான் கில்ஸ் விசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள புனித சின்னங்களை கொண்டுவரும் நடவடிக்கை இன்று காலை குருநாகல் ரிதி விகாரையில் இருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கண்டி யட்டிகல ஹெலராஜ மகா விகாரையில் இருந்து புத்த பெருமானின் புனித சின்னங்கள் மற்றும் புத்த பெருமானின் பிரதம சீடர்களின் சின்னங்களை சிரசு ஜான் கீல்ஸ் விசாக் வலயத்திற்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பமாகியது. கண்டி நெல்லிகேல சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளின் பின்னர் புனித சின்னங்கள் கொண்டுவரும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. புத்த பெருமானின் பிறப்பு, பரிநிர்வாணம் மற்றும் இறப்பு ஆகிய 3 பரிமாணங்களையும் ஒரே தினத்தின் நினைவு கூறும் வெசாக் பண்டிகையின் சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கிய சிரசு ஜான் கீல்ஸ் விசாக் வலயம் இம்முறையும் கொழும்பு 2 பிரேர்புக் பிளேஸில் அமைந்துள்ள MTV MBC தலைமை அலுவலக வளாகத்தில் இடம்பெற உள்ளது. சிரசு ஜான் கீல்ஸ் விசாக் வலயத்தை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் மே 3, 4 மற்றும் 5ஆம் திகதிகளில் மக்களுக்கு கிடைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிரசு ஜான் கீல்ஸ் விசாக் வலயத்தை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் மே 3, 4 மற்றும் 5ஆம் திகதிகளில் மக்களுக்கு கிட்ட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மே தினத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக 2800 போலீஸ் உத்தியோகத்தர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர குறிப்பிடுகின்றார். கொழும்பு நகரத்தை மையமாக கொண்டு 17 மே தின கூட்டங்களும் ஊர்வலங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மே தின ஊர்வலங்கள் காரணமாக கொழும்பு நகரில் பல வீதிகள் நண்பகல் 12 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை மூடப்பட உள்ளன. TP ஜெயா மாவத்தை, TR விஜயவர்தன மாவத்தை, வொக்சால் வீதி, இட்மன் கலசந்தி, தர்மபால மாவத்தை, பேஸ்லைன் வீதி உள்ளிட்ட பல வீதிகள் மே மாதம் 1ஆம் திகதி விசேட வாகன போக்குவரத்து திட்டத்தில் அமல்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை மே மாதம் 3ஆம் திகதி வெசாக் பண்டிகையை முன்னிட்டு இடம்பெற உள்ள நிகழ்வுகள் காரணமாகவும் கொழும்பின் சில பிரதேசங்களில் வாகன போக்குவரத்து திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு போலீஸ் நிலையங்கள் மட்டத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கின்றார். குறிப்பாக வெசாக் அலங்காரங்களை பார்வையிட துவிச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களில் பயணம் செய்பவர்கள் வீதி ஒழுங்குகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு நகருக்கு விநியோகிக்கப்படும் நீரில் 43% விரயமாவதாக நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தெரிவிக்கின்றது.
கொழும்பு நகரில் காணப்படும் நீர்க்குழாய் கட்டமைப்பு சுமார் 70 ஆண்டுகள் பழமையானது என சபையின் பொது முகாமையாளர் ரஞ்சித் பாலசூரிய கூறினார். இவ்வாறான நீர்க்குழாய் கட்டமைப்புகளில் கசிவுகள் காணப்படுவதாகவும் அதனூடாக கொண்டு செல்லப்படும் நீர் விரயமாவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு புதிய நீர்க்குழாய் கட்டமைப்புகளை பொருத்துவதற்கான ஒப்பந்தம் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ரஞ்சித் பாலசூரிய தெரிவித்தார். புதிய நீர்க்குழாய் கட்டமைப்புகளை பொருத்துவதற்கு சுமார் 3 ஆண்டுகள் தேவைப்படும் எனவும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. பெரும்போகத்திற்கு உரவகைகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கமநல சேவைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இம்முறை போகத்திற்கு 4000 மெட்ரிக் டன் உரம் வழங்கப்பட்டுள்ளதாக கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் சுனில் வீரசிங்க கூறினார். ஒவ்வொரு விவசாயிக்கும் 5 ஏக்கர் நிலப்பரப்பிற்காக உரம் வழங்கப்பட்டுள்ளது. உர வகைகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை நாட்டின் நிலப்பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கமநல சேவைகள் திணைக்களம் கூறியது. අමනුල කිරිසිපෙන හිරු කිරණින් ඇයම අවදි වන්නේ නවසිතු ඉලි පුබුදාලන සිහිලල් පවන හමා එන්නේ සවම එකතු වීදය නංවන දින ළඟම ළඟම එන්නේ தேசத்தை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைவோம். முழுமை அறுவடையின் வரம் தரும் பூமி செழுமை கலைநயத்தின் அழகிய பூமி மரபி காவல் கொள்ளும் பூமிய பூமி செந்தன் காலை பூமி தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் தற்போது நாம் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் சூரியகுமாரன். வணக்கம். இன்று நாட்டின் பல இடங்களில் பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் இது பின்னர் கட்டுநாயக்கா முதல் மாத்தறை வரையான கரையோர பிரதேசங்களுக்கு பரவக்கூடும். அதேவேளை காலை வேளைகளில் கொழும்பு முதல் காலி அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான கரையோர மாவட்டங்களில் காலை வேளைகளில் கூட சிலமான மழை காணப்படும். இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் சற்று பலமானதாக வீசும். பொதுமக்கள் இந்த இடிமின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடற்சாந்திகளை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சுற்றியுள்ள கடற்சாந்திகள் பலவற்றில் இன்றும் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் இடையுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் காலை வேளைகளில் கொழும்பு முதல் காலி அம்பாந்தோட்டை உடான பொத்தில் விரையான கடற்சாந்தியங்களில் மழை காணப்படும். கடல் சாந்தியங்களில் காற்றின் வேகமானது மட்டத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காணப்படும். அதேவேளை இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் சாந்தியங்களில் எந்த ஒரு பகுதியும் கொந்தளிப்பற்ற நிலையில் காணப்படுகின்ற பொழுதிலும் இந்த கடல் சாந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கடலானது சற்று கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி.